அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு அருமையான பதிவாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். நான் ராகு காலத்தை பற்றி என்ன சொன்னோம்னா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதற்கடுத்து ராகுவினுடைய பேராற்றலை பெறுவது எப்படின்னு போட்டிருக்கேன். அப்போ இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், முக்கியமான விஷயத்தை சொல்லிடுறேன். இந்த ராகுவோடைய நட்சத்திரங்களை வைத்தும் ராகு காலத்தை வைத்தும் என்ன செய்யலாம் அப்படின்னா, இது நல்ல ஒரு அற்புதமான பதிவு. அப்போ என்ன சொன்னால், நீங்கள் நல்லா படிச்சுட்டு செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். 100% சக்ஸஸ் ஆகும். நல்லது செஞ்சீங்கனாலும் சக்ஸஸ் ஆகும், தப்பு செஞ்சீங்கனாலும் அதுக்கும் சக்ஸஸ் ஆகும். அடி வாங்க போகிறது நீங்கள் தான். சொன்னவங்க இதற்கு பொறுப்பாளி அல்ல. ஒவ்வொரு நாளும் வருகின்ற ராகு காலம் நல்லா குறித்து வச்சுக்கிடுங்க. ஒவ்வொரு நாளும் வருகின்ற ராகு காலத்தில், ஒவ்வொரு நாளும் வருகின்ற ராகு காலத்தில் கடைசி 20 நிமிடங்கள், கடைசி 20 நிமிடங்கள் அமிர்த காலம். அமிர்த காலம். இப்போ இதை வச்சு என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒருத்தர் ரொம்ப நாளாக என்ன சொல்கிறாங்கன்னா வேலை தேடிக்கிட்டே இருக்கார், வேலை தேடிக்கிட்டே இருக்கார். ஆனால் வேலை கிடைக்கலைன்னா போராட்டமாக இருக்கிறது. அப்போ என்ன செய்யணும்? அன்னைக்கு அப்ளிகேஷன் ஒரு பயோடேட்டா ப்ரிப்பரேஷன் பண்ணுவீங்க இல்லையா? அந்த பயோடேட்டா ப்ரிப்பரேஷன் பண்ண போகும்போது என்ன கிழமையில் ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறீங்களோ அந்த நாளின் ராகு காலம், அந்த நாளின் ராகு காலத்தை கணக்கு பண்ணி குறித்து வச்சுக்கிடுங்க. 1.5 மணி நேரம் ராகு காலம், 1.5 மணி நேரம் ராகு காலம். இப்போ ஒரு திங்கக்கிழமை ஒரு அப்ளிகேஷன் போட போகிறீங்க. திங்கக்கிழமை காலையில் 7:30 to 9 ராகு காலம். அப்போ 7:30 to 9 ராகு காலம் அப்படின்னு சொல்லி வரும்போது 9:40க்கு, சாரி 8:40க்கு, 8:40லேருந்து 9 மணி வரைக்கும் 20 நிமிஷம் இருக்குது. இந்த 20 நிமிஷத்தில் அந்த அப்ளிகேஷனை ஃபில்லப் பண்ண, அந்த அப்ளிகேஷனை ஃபில்லப் பண்ணி கையெழுத்து போட்டு நீங்கள் வேலைக்கு போக வேண்டிய இடத்துக்கு தபால்லையோ அல்லது மெயில்லையோ நீங்கள் போட்டீர்கள் என்று சொன்னால் அந்த வேலை உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும், உறுதியாக கிடைக்கும். அதற்கடுத்து பேங்கில் பணம் போடணும், பேங்கில் பணம் போடணும். ஆனால் அது வளரணும். அப்போ வளரணும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறாருன்னா கரெக்டாக என்ன சொல்கிறாருன்னா புதன்கிழமை ராகு காலம் 12 to 1:30, 12 to 1:30. எப்படியும் என்ன சொன்னாலும் பேங்க்கில் சாப்பிட போகிறது 2 மணிக்கு தான் போவாங்க. கரெக்டாக என்ன சொல்கிறான்னா 12 to 1:30 அப்படின்னு சொல்லி வரும்போது 1 மணிக்கெல்லாம் பேங்க்கு போயிடும். போயிட்டு அந்த இது இருக்கு இல்லையா, என்னது அந்த பணம் போடக்கூடிய இதெல்லாம் வாங்கிட்டு கரெக்டாக என்ன சொல்கிறாங்கன்னா 1:10க்கு, 1:10லேருந்து 1:30க்குள்ளே என்ன செய்யுங்க, அப்ளிகேஷன் ஃபுல்லப் பண்ணி கவுண்டரில் பணத்தை கொடுத்துருங்க. நீங்கள் திரும்ப திரும்ப பணம் போடுவதற்குண்டான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக உண்டு. இது ஒரு முக்கியமான விஷயம். ஒரு லேண்டு வாங்கிறதுல நமக்கு என்ன சொல்கிறாருன்னா பிரச்சனை இருக்குது. ஆனால் அது என்ன சொல்கிறாருன்னா சீக்கிரமாக முடியல அப்படின்னு சொன்னால் என்ன செய்யுங்க, கரெக்டாக என்ன சொல்கிறான்னா அந்த இது இருக்கு இல்லையா, இது ராகு காலம்,
ராகு காலத்தை ஒரு இதை தேர்ந்தெடுங்க. எதிர்பார்ட்டியை வர சொல்லுங்க. அக்ரிமெண்ட் போடுவீங்க இல்லையா, அந்த ராகு காலத்தில் கடைசி 20 நிமிஷத்தில் அக்ரிமெண்ட் போடுங்க. சூப்பர் சக்ஸஸ் ஆயிரும். சரி, ரொம்ப நாளாக வந்து என்ன சொன்ன, பொண்ணை பார்த்துட்டு போகிறான், பிடிக்கலன்ட்டு பேசாமல் போயிடும். அல்லது நம்ம பொண்ணை பார்க்க போகிறோம், அங்கே வந்து என்ன சொல்கிறேன்னா காப்பியெல்லாம் சாப்பிட்றோம், கடைசியில் வந்து என்ன எந்த காரியமே சக்ஸஸ் ஆகலையா. ஒரு நாளைக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து கரெக்டாக பொண்ணு வீட்டுக்கோ மாப்பிள்ளை வீட்டுக்கோ உங்களுக்கு எந்த நாளில் போகிறீர்களோ அந்த நாளின் ராகு காலம் இருக்கு இல்லையா, அந்த நாளின் ராகு காலத்தில், அந்த நாளில் ராகு காலத்தில் கரெக்டாக வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து அந்த ராகு காலத்தில் வந்து கரெக்டாக வந்து ஒரு 1/2 hour இருக்கிறதுக்கு முன்னாடி போயிருங்க. போயிட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு அந்த பேச்சை வந்து என்ன சொன்னால் அந்த ராகு காலம் முடிய போகிற 20 நிமிஷத்தில் ஆரம்பிங்க. 100% அந்த பொண்ணு மாப்பிள்ளை சக்ஸஸ் ஆகிடும். இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறான்னா ராகு என்று சொல்லக்கூடியது அமிர்தம். கடைசி 20 நிமிஷம் அமிர்தம். இந்த அமிர்தத்தை வந்து நம்ம இப்படி பயன்படுத்தணும். நீங்கள் எந்த விஷயத்திற்கு வேண்டுமானாலும் இந்த கடைசி 20 நிமிஷத்தை ராகு காலத்தை பயன்படுத்தலாம். தப்புக்கு பயன்படுத்தினால் வளரும், தண்டனையும் கிடைக்கும். நல்லதுக்கு பயன்படுத்தினால் நல்லது கிடைக்கும். இதில் எந்தவித மாற்றம். ராக பொறுத்தவரை என்ன செய்வார்னா, சம்போ சிவசம்போ, அடிக்க முறையாக அடிச்சுக்கோ, என்ன வேணாலும் செஞ்சுக்க, நான் கடைசி 20 நிமிஷம் வந்து உனக்கு சக்ஸஸுக்கு என்ன சொல்கிறேன்னா வந்து நீ நல்லது செஞ்சாலும் துணை இருப்பேன், கெட்டது செஞ்சாலும் துணை இருப்பேன், ஆனால் கருமத்திற்கு நான் பாத்தியப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்வார், நல்ல முங்க குளிக்க வச்சுட்டு என்ன சொல்கிறாருன்னா கொடுத்துருவார். இதை செஞ்சு பாருங்க. அதற்கடுத்து ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், சதய நட்சத்திரம், இந்த நட்சத்திரங்களின் வந்து கடைசி 20 நிமிடங்கள், அந்த நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா, நட்சத்திரங்கள் அன்றைக்கி ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கோம். அன்னைக்கு ராகு காலத்தில் இருக்கிற அந்த கடைசி 20 நிமிஷத்துக்கு பயங்கரமான யோக பலன் உண்டு. அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திரங்கள் ஓடுகின்ற அன்றைக்கு அது என்ன கிழமையாக இருந்தாலும் அந்த கிழமையுடைய ராகு காலத்தில் கடைசி 20 நிமிஷத்தை நீங்கள் பண தேவையா அதற்கு பயன்படுத்துங்க. அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து பொருளாதாரத்தை வந்து மேன்மைப்படுத்தணுமா, கொடுக்கல் வாங்கலில் விருத்தி அடையணுமா, குழந்தைகள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நம்ம மேல் அன்பாக இருக்கணுமா, புருஷன் பொண்டாட்டி வந்து அன்பாக இருக்கணுமா. சரி, இதுக்கு என்ன செய்யலாம்? புருஷன் பொண்டாட்டி அன்பாக இருக்கிறதுக்கு என்ன சொன்னால் ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை. சுவாதி நட்சத்திரமோ திருவாதிரை நட்சத்திரமோ சதய நட்சத்திரமோ வருகின்ற அன்று ராகு காலத்தை குறித்து வச்சுக்கிட்டு என்ன சொன்னான்னா கணவன் மனைவிகள் வந்து கருத்து வேறுபாடு இருக்குது, பிரச்சனை இருக்குது, அந்த அம்மா நம்ம சொன்னுடைய கேட்கல, நம்ம அந்த அம்மா சொன்னுடைய கேட்கல அப்படின்னா ஆண்களே இறங்கி போகிறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த 1.5 மணி நேரம் திருவாதிரையோ சுவாதியோ சதயமோ ஓடிக்கிட்டு இருக்கும்போது அந்த 1.5 மணி நேரம் ராகு காலத்தை குறிச்சிக்கிட்டு, அந்த நாளின் ராகு காலத்தை குறிச்சிட்டு கடையில் போய் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மனைவிக்கு வந்து என்ன சொன்னான்னா அந்த ராகு காலத்தில் தான் எடுக்கணும். ஒரு 500 ரூபாய்க்கோ அல்லது 300 ரூபாய்க்கோ உங்களுக்கு தகுதிக்கு தக்கன ஒரு சேரீ, இல்லை அந்த அம்மா விரும்பி போடக்கூடிய நைட்டி, இந்த 2 தான் பெண்கள் வந்து ஒரு துணியை பார்த்து என்ன மலர்ந்து விடுவார்கள். அப்போ ஒரு நைட்டியை இதை எடுத்துகிட்டு நல்லா வந்து என்ன ஒரு முழம் மல்லிகைப்பூ, அல்வா, இதை வாங்கி கொண்டு போய் அந்த அம்மாட்ட வந்து கரெக்டாக அந்த கடைசி 20 நிமிஷம் இருக்கும் பார்த்தீங்களா, அப்படி ஒரு சர்ப்ரைஸாக வீட்டுக்குள்ளே போய் இதை வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அந்த 20 நிமிஷத்தை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அந்த துணி அந்த இது என்ன சொல்கிறான்னா வந்து மல்லிகைப்பூ ப்ளஸ் என்ன சொல்கிறான்னா வந்து அந்த அல்வா நீங்கள் கொடுத்து விட்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னான்னா மாறாத மனமும் மாறும். சரியா, புருஷன் எங்கள் சொன்னோடைய கேட்க மாட்டேங்கானே,
என்ன அப்படின்னா என்ன சொல்கிறான்னா, கட்டிய கணவர் என்ன சொல்கிறான்னா அந்த 1.5 மணி நேரம் சுவாதி சதயம் திருவாதிரை நட்சத்திரங்கள் ஓடிக்கொண்டிருக்கும்போது அந்த ராகு காலத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டு கட்டிய கணவனுக்கு என்ன சொல்கிறான்னா, விருப்பமான உணவை அந்த 1 மணி 10 நிமிஷத்துக்குள்ளே தயாரிக்கணும். ஏன்னா 1.5 மணி நேரத்தில் 20 நிமிஷம் என்ன சொல்கிறோன்னா, நம்ம என்ன சொல்கிறோன்னா அதை செயல்படுத்தக்கூடிய நேரம். அப்போ என்ன சொல்கிறான்னா, அந்த 1.5 மணி நேரத்தில் 1 மணி 10 நிமிஷங்க அந்த ஆளுக்கு விருப்பமான ஒரு உணவு நல்லா ரெடி பண்ணி என்ன சொல்கிறான்னா வச்சுக்கிட்டு கரெக்டாக என்ன சொல்கிறான்னா அந்த நபரை என்ன சொல்கிறான்னா அந்த உணவை கொடுத்து நீங்கள் ஒரு 10 நிமிஷம் என்ன சொல்கிறான்னா அன்பாக பேசி இந்த மாதிரி குடும்ப சூழ்நிலை இருக்குது, இப்படியெல்லாம் இருக்கலாமா, பிரச்சனை, பிள்ளைகள்லாம் பெருசாகிடுச்சு, நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த உணவை கொடுத்து விட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கணவர் உங்களுடைய சொல்லை கேட்பார். இதில் எந்தவித மாற்று கருத்தும் 100% கிடையாது. அதற்கு அடுத்து இந்த ராகு காலத்தோடைய இன்னொரு பெரிய சுப்பீரியர் பவர் ஒன்று இருக்குது. நீண்ட நாள் குழந்தை இல்லாத தம்பதிகள், நீண்ட நாள் குழந்தை இல்லையா, நாங்கள் 10 வருஷமாக எந்த கோயிலுக்கும் போயிட்டு வந்தாச்சு, ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது, பரீட்சித்து பாருங்கள். ஒவ்வொரு நாள் நடக்கின்ற ராகு காலத்தின் கடைசி 20 நிமிடம் ஆணும் பெண்ணும் உடலுறவு கொள்ளணும். அந்த கணவன் மனைவி, நான் வேலைக்கு போயிடுவேனே அப்படின்னு சொன்னால் இதுக்கு விதிவிலக்கெல்லாம் எனக்கு தெரியாது. நான் வேலைக்கு போயிடுவேன், பார்க்க என்ன காரணம்னா, பகலுடைய ராகு காலத்திற்கு அயனம் என்று பெயர். இரவு ராகு காலத்தில் இரவு ராகு காலம் கொடூரமானது. அந்த இரவு ராகு காலத்தை பெரும்பாலும் யூஸ் பண்ண முடியாது. யாருக்குமே இரவு ராகு காலம் எப்படி எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா என்கிட்ட இருக்குது அந்த என்ன சப்ஜெக்ட் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ நீண்ட நாள் குழந்தை இல்லாத தம்பதிகள் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், தூங்கி விடாதீர்கள். அப்போ என்ன சொல்கிறேன்னா அந்த நீண்ட நாள் குழந்தை இல்லாத தம்பதிகள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் வருகின்ற பகல் ராகு காலத்தின் கடைசி 20 நிமிஷம் கணவன் மனைவி என்ன சொன்னான்னா சேர்ந்து இல்லற வாழ்க்கை நடத்தினால் 3 மாதத்திற்குள் குழந்தை கண்டிப்பாக உண்டாகும். அதற்கடுத்து சுவாதி சதயம் திருவாதிரை நட்சத்திரம் வருகின்ற அன்று, சுவாதி திருவாதிரை சதய நட்சத்திரம் வருகின்ற அன்று அந்த நாளின் ராகு காலம் என்பது இருக்கும். அந்த நாளில் ராகு காலம் இருக்கும். அன்றைக்கி என்ன கிழமை அந்த ராகு காலத்தை குறித்து வச்சுட்டு கடைசி 20 நிமிடங்கள் கணவன் மனைவி சேர்ந்து இல்லற இன்பத்தை அனுபவித்தீர்கள் என்று சொன்னால் அற்புதமான குழந்தை பிறக்கும் என்பதை சாஸ்திரம் சொல்கிறது. ஏன்னா நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு கர்ம விஷயத்திற்காக என்ன செஞ்சேன்னா, சுவாதியில் என் பொண்ணுக்கு கல்யாணத்தை குறித்தேன். சுவாதியில் குறித்தேன் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறேன்னா, திருவாதிரை நட்சத்திரத்துக்கு 10வது நட்சத்திரத்தில் எவனாச்சும் குறிப்பானா? திருவாதிரை நட்சத்திரத்துக்கு 10வது நட்சத்திரத்தில் தான் குறித்தேன். என்ன தைரியத்தில் குறித்தேன்னா, இந்த சுவாதி நட்சத்திரம் எந்த நாளோடு சேர்ந்து வந்தாலும் என்ன சொல்கிறான்னா மரணயோகம் கிடையாது. ஒன்று சித்த யோகமாக வரும், அல்ல அமிர்த யோகமாக வரும். அவ்வளோ பவர் உள்ளது. அப்போ ஒரு சில கர்மாக்கள் நம்ம வர்க்கத்துடைய கர்மாக்கள் என்ன, குழந்தை நல்லபடியாக இருக்கணும், குழந்தைக்கு குழந்தை நல்லபடியாக வரும். அப்போ கரெக்டாக என்ன சொல்கிறேன்னா, அற்புதமான குழந்தை பிறந்தது. என்ன காரணம்னா அதெல்லாம் கணக்கு. இந்த கணக்கெல்லாம் என்ன சொல்கிறேன்னா நம்ம பொதுவாக ஏதோ ஒன்று சொல்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிங்க. ஆராய்ந்து அறிந்து தேடி ஒவ்வொன்றை எடுத்து இதை தெளிவாக என்ன செய்ய, எந்தவித ஒரு பிதற்றம் இல்லாமல் பேசுவதற்கு என்ன சொல்லன்னா அந்த தெளிந்த நம்ம ஒரு இப்படித்தான், இது இப்படி தான், ரைட், ஓகே அப்படின்னு சொல்கிறது தான். அதனால் என்ன சொல்கிறான்னா, குழந்தை இல்லாத தம்பதிகள் திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திரம் வருகின்ற அந்த நாளில் ராகு காலத்தில் கடைசி 20 நிமிடங்கள் பகல் வேளையில் உறவு கொண்டீர்கள் என்று சொன்னால், இதை 3 மாதத்துக்கு தொடர்ச்சியாக செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அவங்க வீட்டில் ஒரு குழந்தை தவண்டு விளையாடும். சரி,
ஒவ்வொரு நாளும் வருகின்ற ராகு காலத்தின் கடைசி 20 நிமிடங்கள் வீட்டில் இருக்கிறவர்களாக இருந்தால் குழந்தை இல்லாத தம்பதிகள் சேருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை கிடைக்கும். இது உலகத்தில் என்ன சொல்கிறான்னா, பரீட்சித்து பார்த்து ஏற்கனவே சொல்லப்பட்டுள்ள விஷயம் சாதாரணமாக லைட்டாக சொல்லியிருப்போம். இப்போ தெளிவாக பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. இதை உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லியாச்சு. ராகு காலம் ஒரு அற்புதமான பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தின் கடைசி 20 நிமிடங்கள் பயங்கரமான அமிர்த கலசம் இருக்கின்ற காரணத்தினால் அந்த அமிர்த கலசத்தை நீங்கள் இயக்கி பாருங்கள். நன்மைக்காக தயவு செய்து சொல்லுங்கள். ஏன்னா வாளில் தான் அமிர்தம், அதே பாம்பில் வாயில் பயங்கரமான விஷம் இருக்குது. வாழை தடை விட்டால் ஒன்றும் செய்யாது. நமக்கு இந்த மாதிரி ரகசியமெல்லாம் சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இல்லீகல் கேண்டக்டுக்கு ஏதாவது போயிட்டீங்கன்னா விபத்தால் மரணம் ஏற்படும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறேன். ராகு பகவான் என்ன செஞ்சிருவார்னா, வாகனத்தில் தான் அடித்து நங்கெடுப்பார். பீஸ் பீஸாக போயிடும். இதுதான் உண்மை. அதனால் நாம் ஜோதிடத்தை நன்மைக்காக பயன்படுத்துவோம், தீமைக்காக பயன்படுத்தக்கூடாது. எவ்வளோ பெரிய கெட்டிக்காரனாக இருந்தாலும் இந்த உலகத்தில் என்ன சொல்கிறான்னா, நாம் செய்கின்ற தப்பை 2 பேர் பார்த்துட்டே இருக்கான். அது யாருன்னு சொல்லுங்கள் பாப்பா? சூரியனும் சந்திரனும் தான். இந்த உலகத்தில் என்ன சொன்னால், ஒளி கிரகங்கள் என்பது 2. ஒளியை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் சூரியனும் சந்திரனும் தான். ஆனால் இருள் கிரகம் எது? ராகுவும் கேதுவும் தான். நாம் செய்கிற தப்பெல்லாம் என்ன சொன்னோன்னா இருட்டுக்குள்ளே தான் செய்வோம். ஆனால் வானமண்டலத்தில் இருக்கின்ற அற்புதமான சூரியனும் சந்திரனும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் என்ன சொன்னான்னா, நீங்கள் இதை நன்மைக்கு பயன்படுத்துங்கள், தீமைக்கு தயவு செய்து பயன்படுத்தாதீர்கள். வாழ்க்கையில் வளத்திற்கு பயன்படுத்துங்கள், குழந்தை செல்வத்திற்கு பயன்படுத்துங்கள், காசுக்கு பயன்படுத்துங்கள், வாகனத்திற்கு பயன்படுத்துங்கள், நட்புக்கு பயன்படுத்துங்கள். ஒரு ஃப்ரெண்டு ரொம்ப நாளாக பேசலை, அதை கரெக்டாக அந்த 20 நிமிஷம் ராகு காலத்தில் பேசுங்க. உங்களுடைய நட்பு தொடரும். எப்பயுமே அந்யோன்யமாக இருங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெய் பாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.